நம்ம சேனலில் தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்க இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. பாண்டிச்சேரியில் ஒரு பிரபலமான துணி கடையில் ஜீன்ஸ் பேண்ட்டை எடுத்தேன். அளவு கொஞ்சம் பெருசாக இருந்ததால் அதே கடையில் ஆல்ட்ரு பண்ண கொடுத்து எவ்வளோ நேரம் ஆகும்னு நான் அந்த கடைக்காரர்கிட்ட கேட்டேன். அந்த கடைக்காரர் சொன்னார், அரை மணி நேரம் ஆகும் தம்பி என்றார். சரி, என்னடா பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே சாலையில் கிடக்கிறப்போ ஒரு பிச்சைக்கார தம்பி பின்னாடியே காசு கேட்டு வந்தான். அவனை கண்டுக்காத மாதிரியே சாலை ஓரத்தில் இருந்த பாதாம் கீர் தள்ளுவண்டி கடைக்கு வந்தேன். கடையில் கூட்டம் வேற. அண்ணா, ஒரு பாதாம் கீர்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்தா அந்த பிச்சைக்கார தம்பி பருதாமல் என்னையே பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டே இருந்தான். இவன் போக மாட்டான் போலன்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு, அண்ணா, கொடுத்த பாதாம் கீர் டம்ளரை கையில் வாங்கினேன். முதல்ல 2 ரூபா கொடுத்து அனுப்பிடலாம்னு நினச்சேன். ஆனால் அவன் முன்னாடி பார்க்க வச்சு சாப்பிட்றது எனக்கு சரியாக படலை, தப்புன்னு தோணுச்சு. உடனே அவன்கிட்ட பேச்சு கொடுத்தேன். என்னடா தம்பி, சாப்பிட்றியா பாதாம் கீரு அப்படின்னு கேட்டேன். அந்த தம்பி சிரிப்போடு சரிண்ணேன்னு சொன்னான். அண்ணா, இன்னொரு பாதாம் கீருன்னு கடைக்காரன்கிட்ட கூறிவிட்டு அருகில் இருந்த மரத்தடிக்கு போனேன். அந்த தம்பிக்கிட்ட, என்ன தம்பி, உன் வயசு என்னன்னு கேட்டேன். அந்த தம்பி சொன்னான், எனக்கு வயசு 16ண்ணா. ஏண்டா பள்ளிக்கூடத்துக்கெலாம் போலியா, ஏன் இப்படி பிச்சை எடுக்கிற அப்படின்னு கேட்டேன். அந்த தம்பி சொன்னான், 6வது வரைக்கும் போயிருக்கனே, அதுக்கப்புறம் போல. வீட்டில் நிலமை அப்படி, அம்மா அப்பா இல்லை, ஒரே தம்பி தான் இருக்கான் அப்படின்னு சொன்னான் அந்த தம்பி. சரி, பிச்சை எடுக்கிறது தப்பு தானே தம்பி, வேறு ஏதாச்சும் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டேன் நான். தப்பு தானே, ஆனால் இங்கே யாரும் சரியாக இல்லையானே, அவங்கவுங்க ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன, வசதி உள்ளவங்க பண்ணுற தப்பு வெளியே தெரியறதில்ல, அப்படியே தெரிஞ்சாலும் நம்ம அதை மறந்துடுறோம் அப்படின்னு சொன்னான் அந்த தம்பி. தம்பி, இவ்வளோ தெளிவாக பேசுகிறியே, எப்படிடான்னு ஆச்சரியமாக கேட்டேன் நான். அந்த தம்பி சொன்னான், மாதத்துக்கு ஒருக்கா படத்துக்கு போவேனே, தினமும் பஸ் ஸ்டாண்டாக போகும்போது பேப்பர் வாங்கி படிப்பேன். அப்படியே எப்போயாச்சும் ரேடியோ டிவிலாம் பார்ப்பேன். அதில் இருக்கிற நியூஸெல்லாம் கேட்கும்போது எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குண்ணே அப்படின்னு அந்த தம்பி சொன்னான். சரி தம்பி, உன் தம்பி எங்கே அப்படின்னு கேட்டேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைலண்ணே, அவன் சர்ச்சுக்கு போயிருப்பானே, நான் இங்கே கடை வீதியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னான் அந்த தம்பி. ஓ, உங்களுக்கு அட்டவணைலாம் இருக்கா தம்பி? இருக்குண்ணே, இருக்குது. வாரத்துக்கு ஒரு ஊர் திருவிழா ஏதாச்சும் நடந்தால் அங்கேயே இருந்துவிடணே அப்படின்னு அந்த தம்பி சொன்னான். சரிடா, நான் கிளம்புறேன், எனக்கு வேலை வெறியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன். அந்த தம்பி சொன்னான், நன்றிண்ணே, பிச்சை போடுறவங்க 3/4 பேர் எங்கள் முகத்தை கூட சரியாக பார்க்க மாட்டாங்கண்ணே, கண்டுக்க கூட மாட்டாங்க. நாங்கள் பின்னாடியே ஓடணும். நீங்கள் இவ்வளோ நேரம் பேசிட்டு பணம் கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றிண்ணே அப்படின்னு சொன்னான் தம்பி. உண்மையை சொல்லணும்னா எனக்கு வேறு வேலை இருந்ததால் நானும் எல்லோரையும் போல் 2 ரூபா போட்டு விட்டுருப்பேன். எனக்கு அரை மணி நேரம் இருந்த காரணத்தால் இந்த உரையாடல் அவனுக்கிட்ட நடந்தது. அதுவும் நல்லதுக்குத்தானு இது பல பாடங்களை எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் எப்போ பிச்சைக்காரங்களை பார்த்தாலும் கண்டுக்காமல் இருக்காமல் அவங்கள மதித்து என்னால் முடிஞ்சதை கொடுப்பேன் நான். அவங்களும் நம்மளை மாதிரி மனுஷங்க தானே. நம்ம நேரம் நமக்கு ஆண்டவன் நமக்கு அடிப்படை தேவைகள்லாம் கொடுத்துட்டான். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட கையேந்தி பிச்சை கேட்குறது ரொம்ப கொடுமைங்க. இந்த மாதிரி நம்ம அன்றாடம் கடந்து வரும் உரையாடல்கள் பல வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. கற்றுக்க வேண்டியதும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.